இந்த காலை நேரத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம மாடியில செடிகள் வச்சிருக்கிறதுனால எவ்வளோ சிட்டுக்குருவிகள் வந்திருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த தங்கரளிங்கிறது வாச செடி. 2வது நமக்கு மாடியில வைக்கும்போது ஒரு ஒரு அட்ராக்டிவா ஒரு பூக்கள் நெறைய வரும். அதில நெறைய தேனீ இதெல்லாம் இது எப்பவுமே பூக்கள் இருக்கும். இதில பூச்சி நோய்கள்ங்கிறது வர்றதில்ல. ரெட்டடுக்கு மல்லியோட பூ எவ்வளோ பெருசா இருக்குங்கிறத பாருங்க. நல்ல மணமாவும் இருக்கும். எல்லா பூச்செடிகளுமே நம்ம கட் பண்ணி வளர்க்கும்போது தான் நெறைய பூக்கள் வரும். அதுமாரி பழச்செடிகளும் அதுமாரி தான். காய்கள் அதிகமா வரணும்னா நம்ம கட் பண்ணி அத ப்ரூன் பண்ணி வளர்க்கணும். எல்லா உரங்களுமே சரியான விதத்தில நம்ம கலந்து வர்றதுக்காக இது மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். உர கலவை போட்டதுக்கப்புறம் தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கணும். நம்ம ஏன்னா இந்த உரம்லாம் போட்டிருக்கறனால அது கரைஞ்சு போகணும் இல்லையா? அதுமாரி நம்ம இந்த உர கலவை போட்ட அன்னைக்கு மட்டும் 2 நேரம் கூட பிடிக்கலாம். வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது எங்கள் வீட்டு மாடித்தோட்டம். எங்கள் வீட்டு மாடித்தோட்டம்னு சொல்லும்போது இது எங்கே இருக்குதுன்னா கோயம்பேடு பக்கத்தில். கோயம்பேடு பக்கத்துலேருந்து 1 கிலோமீட்டர் சொல்லலாம். அதேமாதிரி வடபழனி முருகன் கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சொல்லலாம். அந்தமாதிரி ஒரு இடைப்பட்ட இடத்துல இருக்குது இந்த வீடு. இது ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் இது என்னோடய மாமனார் வீடு. 1991ல் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா வடபழனி முருகன் கோயில் தெரியும். அதேமாரி தான் சென்னை இருந்தது. ஏன்னா நிறைய பேர் இதை சொன்னால் இதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா இப்போ பார்த்தா தெரியாது. அப்போது அவ்வளோ வீடுகள் வந்துருச்சு. 1991ல் இந்த 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் மாடியிலேருந்து பார்த்தா முருகன் கோயில் தெரிகிற அளவுக்கு இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. இப்போது நிறைய ஃபுல்லாக வீடுங்க ஆயிடுச்சு. இந்த இடம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இடம். அதாவது ஒரு 60க்கு 20 60 அடி நீளம் இந்த வீட்டோட அமைப்பு, 20 அடி தான் அகலம். அப்போது 2016ல் நான் வேளாண்மை துறையிலேருந்து ஓய்வு பெற்றவுடனே அதில் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கும்போது எனக்கு ஒரு ஆசை. அந்த வீடு கட்டும்போது நம்ம ஒரு முழுமையான ஒரு தோட்டம் வைக்கிற மாதிரி கட்டணுங்கிற ஒரு ஆசையில் என்ன பண்ணோன்னாக்கா, கொஞ்சம் பிளான் பண்ணி, அதாவது நிறைய இதை ஏன் சொல்கிறேன்னா, புதுசாக வீடு கட்டுறவங்க அது மாதிரி பிளான் பண்ணி கட்டினாக்கா அந்த மாடி தோட்டம் ரொம்ப சிறப்பாக வரும். என்ன பண்ணேன்னா, இந்த அகலம் கம்மிங்கிறதுனால நம்ம மாடியில் பண்ணக்கூடிய செடிகள் தொட்டிகள் கட்டும்போது இடம் பத்தாதுங்கிறதுக்காக இந்த பேரப்பெட் வால்லே நம்ம தொட்டி கட்டியிருக்கிறோம். இந்த பார்த்திங்கன்னா தெரியும், பேரப்பெட் வாலே கிடையாது இந்த வீட்டுக்கு. அது அதிலே நம்ம தொட்டி கட்டியிருக்கோம். அதில் ஒரு ஒரு 1.5 அடி அகலத்தில் ஃபுல்லாகவே காங்கிரீட். அந்த பேரப்பெட் வாலும் காங்கிரீட்டு, இந்த இதுவும் வாலும் காங்கிரீட்டு. அதுமாரி தரையிலேருந்து ஒரு அடி ரைஸ் பண்ணி கட்டியிருக்கோம். அதேமாரி இந்த தொட்டியில் நம்ம ட்ரெயின் செல் ஜியோடெக்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். இந்த ட்ரெயின் செல் நான் மாடி தோட்டத்தில் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த இருக்குல்ல, அந்த ட்ரெயின் செல் ஜியோடெக்ஸ் பயன்படுத்தியிருக்கிறோம். அதனால் தண்ணி என்னன்னா ரொம்ப ஃபில்டர் ஆகி தான் வரும். அந்த உரச்சத்துக்கள் மண் எதுவும் வெளியே வராது. பியூராக தண்ணி மட்டும் தான் வரும். இந்த தண்ணி வர்றதுக்குமே கூட நம்ம ஒரு இடத்துல கலெக்ட் ஆகி வெளியே போகிறதுக்காக கீழே தொட்டின் அடிப்பகுதியில் நம்ம ஒரு பைப் லைன் கொடுத்துருக்கோம். இது பைப் லைன் பார்த்திங்கன்னா, நாங்கள் புதுசாக கட்டுறவங்க கூட இந்த மாதிரி கட்டுறதுன்னு நினைக்கும்போது ஒரு 1.5 இன்ச்சு பைப்பு நம்ம யூஸ் பண்ணணும். 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு பைப்பு யூஸ் பண்ணோன்னா அந்த தண்ணி ஃப்ரீயாக போகாது. இந்த மாதிரி அடிப்பகுதியிலே இந்த தண்ணி போகிறதுனால இந்த பில்டிங் தரைப்பகுதி அழுக்காகிறதில்ல. அதாவது நம்ம இந்த உரம் செம்மண்ணெலாம் கலந்து தரைப்பகுதி அழுக்காகிற வாய்ப்பு உண்டு. 2வது அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி தண்ணி போகிறதுக்கு ஒரு பைப் தனியாக உருவாக்கி, இப்போ இதில் நான் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது செடிகளை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். பூச்செடிகளை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்குறது இந்த தங்கரளி. இந்த தங்கரளிங்கிறது வாசு செடி. 2வது நமக்கு மாடியில் வைக்கும்போது ஒரு அட்ராக்டிவாக ஒரு பூக்கள் நிறைய வரும். அதில் நிறைய தேனீ இதெல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணேன். அதேமாதிரி தான் இயற்கையாகவே நல்லா அது அமைஞ்சிருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புளுமேரியா. இந்த புளுமேரியா ஒயிட் கலர் புளுமேரியா. ஏன் அந்த இடத்துல அந்த செடியை செலக்ட் பண்ணேன்னாக்கா, எனக்கு அதில் தொட்டி அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அடி தான் டெப்த்து. 1/2 அடி டெப்த்தில் எவ்வளோ செடி உயரமாக வளர்ந்துருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா, ட்ரெயின்ஸ் எல்லாம் ஜியோடெக்ஸும் பயன்படுத்தியிருக்கிறதுனால அந்த வேர் அமைப்பு நல்லா போய் நல்ல ஹெல்த்தியாக ஒரு 10 அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு. 1/2 அடி டெப்த்தில் 10 அடி உயரத்துக்கு அந்த செடி வளர்ந்துருக்கு. அதேமாதிரி இந்த தொட்டியும் கூட பார்த்திங்கன்னா ஒரு அடி தான் டெப்த்து. இந்த 1 அடி டெப்த்தில் எவ்வளோ பெரிய ஒரு மரம் 6 வருஷத்தில் உருவாகிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த பெரிய மரமாகும்போது கூட அது அந்த தொட்டி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுவும் ஒரு காங்கிரீட்னால் பண்ணப்பட்டது. அதே மாதிரி இந்த பக்கம் ஃப்ரெண்டே நம்ம எப்போவுமே பூ இருக்கணுங்கிறதுக்காக நம்ம காகித பூச்செடி நட்டோம். இந்த காகித பூச்செடி நட்டுருக்க இடத்துக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய டெப்த்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் தான். அதனுடைய ஆழம் 9 இன்ச்சஸ் தான். அதுலேயும் ஜியோடெக்ஸ் பயன்படுத்தியிருக்கோம், ட்ரெயின் செல் பயன்படுத்தியிருக்கிறோம். அதுபோல் இதுவும் ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி காகித பூச்செடி. இதுக்கும் அதேமாதிரி தான் பயன்படுத்தியிருக்கோம். இதுவும் ஒரு ஹைப்ரிட் காகித பூச்செடி. பாருங்கள் எவ்வளோ ஆனால் வெயில் காலத்தில் ஃபுல்லாகவே பூ இருக்கும். இப்போ மழை அப்பப்போ பெய்யறதுனால இந்த பூவெல்லாம் கொட்டிடுது. இப்போ அதேமாதிரி மேலே தங்கரளி ஒன்று வச்சுருக்கோம். அது ஒரு 6-7 அடி வளர்ந்துருச்சு.
இந்த காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம மாடியில் செடிகள் வச்சிருக்கிறதுனால எவ்வளோ சிட்டுக்குருவிகள் வந்திருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நிறைய இது மாதிரி நிறைய குருவிகள் இங்கே வந்து நம்ம அடைகாத்து, முட்டையிட்டு அடைகாத்து பறந்தும் போயிருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த செம்பருத்தி. இந்த செம்பருத்தி செடி பொதுவா சொல்லுவாங்க, மாடி தோட்டத்தில் வச்சா நிறைய பூச்சிகள் வருது அப்படிம்பாங்க. பூச்சி வரும். அது வரும்போது என்ன பண்ணுறோன்னா, அந்த கிளைகளை கட் பண்ணிட்டு வெர்டிசிலின், வேப்பம்னாக்கு இந்த மாதிரி வேப்பெண்ணெய் மருந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கட்டுப்படுத்துகிறோம். இவங்க 6 வருஷமா மெயின்டெயின் பண்ணுறோம். அதுமாதிரி இந்த எக்ஸோரா தேன்பூன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே வச்சுருக்குறோம். இது எப்போவுமே பூக்கள் இருக்கும். இதில் பூச்சி நோய்கள்ங்கிறது வர்றதில்ல. அடுத்து நம்ம பார்க்குறது பன்னீர் ரோஸ். இந்த பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா, இதுவும் கிட்டத்தட்ட தான் நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒரு 9 மந்த்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் நம்ம பண்ணது. இது ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு இதுவும். இந்த செடிகளுடைய கிளைகளை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த 6 வருஷமாக இதை மெயின்டைன் பண்ணுறோம். எப்போவுமே நிறைய கொத்து கொத்தாக பூக்கும். இந்த வாட்டி இப்போ பூ கம்மியாக இருக்க காரணம் நான் அந்த செடிகளை 6 மாதமாக மெயின்டைன் பண்ணலை. 6 மாதமாக மெயின்டைன் பண்ணலங்கிறது வந்து சில காரணங்களால் பண்ணலை. 2வது இதை உங்களுக்கு பண்ணாமலே காமிக்கிறதுக்கு என்ன காரணம்னாக்கா, நீங்களும் இது மாதிரி உங்கள் வீடுகளில் செடிகள் இருந்ததுன்னா அதை எப்படி பராமரிக்கணுங்கிற ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த செடிகளை நான் எப்படி இருக்குது, இது இப்போ எப்படி பராமரிக்கணுங்கிறத நான் இதை வீடியோவில் சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா அப்போ கூட பராமரிக்கலைன்னா கூட தண்ணி மட்டும் தான் தண்ணி அப்பப்போ கொஞ்சம் உரம் போடுவோம். ஆனால் அதுலேயே எவ்வளோ பூக்கள் வந்திருக்குங்கிற பார்க்கலாம். பன்னீர் ரோஸ்லேயே நிறையா பூ இருக்குது. அதுமாதிரி பெங்களூர் ரோஸ். இந்த பெங்களூர் ரோஸ் கூட சொல்லுவாங்க, ஒரு சீசன் தாண்டிடுச்சுன்னா நிறைய வீடுகளில் இல்லைம்பாங்க. இதுவும் 6 வருஷமாக இருக்குது. இந்த பன்னீர் ரோஸ் பாருங்கள், நிறைய பூக்கள் அடிக்கடி வரும், பூவும் வரும். அதேமாதிரி இது காஷ்மீர் ரோஸு, அதுவும் பராமரிப்பு சரியில்லாதனால கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த இடத்துல களைகள், இந்த புல்லும் வந்துடும். நம்ம பராமரிக்கலைன்னா இந்த புல் வந்துடும். இந்த புல்லை பற்றி சொல்லும்போது என்னென்னா, இந்த புல் வந்து களைகள் வந்து நம்ம செடிகள் சாப்பிட்றத விட 3 மடங்கு அதிகமான சத்துக்களை எடுத்துக்கும். அதனால தான் செடி இப்போ வீக்காக இருக்குது. இந்த ரோஸ் எல்லாம் வீக்காக இருக்கிறதுக்கு காரணம் இந்த புல் தான். இந்த புல்லை பற்றி சொல்லும்போது எனக்கு +2ல் நான் படித்த ஒரு அந்த சப்ஜெக்ட் ஒரு ஞாபகம் வருது. எப்படின்னா, தேவையற்ற இடங்களில் வளரும் அனைத்து தாவர வகைகளும் களை என கருதப்படும்னு எங்கள் வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அது இப்போ ஞாபகம் வருது. ஏன்னா இந்த இடத்துல இந்த புல் இது தேவையில்லை, அப்போது இந்த இடத்துல இது களை. அதாவது தேவையில்லாத செடிகள் எந்த செடி வளர்ந்தாலுமே, நம்ம ஒரு செடியை வைக்கிறோம், அது இல்லாமல் வேறு எந்த செடி வளர்ந்தாலும் அது களை தான். அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்குறது 8 அடுக்கு மல்லி. இந்த 8 அடுக்கு மல்லியை பற்றி நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் எங்கள் சேனலில். அப்போ நிறைய பூ இருக்கும். இப்போ நிறைய கொஞ்சம் பராமரிப்பு கம்மினால பூக்கள் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ கூட பாருங்கள், ஒரு 8 அடுக்கு மல்லியோட பூ எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத பாருங்கள். நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். ஒரே கொத்தில் எவ்வளோ பூ வந்துருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இது நல்ல வாசனை உள்ள ஒரு இது. நல்லா பராமரிச்சோன்னா இன்னும் நிறைய பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி. இந்த ஜாதி மல்லியும் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செடியாக வளர்ந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது நித்திய மல்லி. இந்த நித்திய மல்லி கூட 2 தொட்டியில் வச்சுருக்கோம். ஃபைபர் பாட் அது. அந்த தொட்டியில் வச்சுருக்கிறதுனால அது 6 வருஷம் ஆனால் கூட தொட்டி எதுவும் டேமேஜ் ஆகலை. அதுமாதிரி இதுலேயே நிறைய பூக்கள் வரும். இதுக்கு வந்து பந்தல் வந்து நம்ம மூங்கில் பயன்படுத்தி பண்ணியிருக்கோம். இதுவும் 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மூங்கில் பயன்படுத்தி கூட அந்த 6 வருஷத்துக்கு அது தாங்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த தொட்டி அந்த மூங்கிலில் கூட இந்த ரோப்பு கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம அதாவது சாதாரண கயிறு இல்லை, நம்ம ஷேட் நெட் பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஷேட் நெட் கட்டுறது பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த கயிறு. இந்த ஷேட் நெட் தயாரிக்கிறது இந்த கயிறை பயன்படுத்தி தான் தயாரிக்கிறாங்க. இப்போ நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஷேட் நெட் வந்து அவ்வளோ தரமானது. ஒரு ISO கம்பெனியோட ஷேட் நெட் தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இந்த கயிறு கூட பார்த்திங்கன்னா 6 வருஷம் ஆனப்புறம் மக்கள. அதுக்காக சொல்கிறேன். அதுமாரி தான் அந்த ஷேட் நெட்டும் கூட ஒரு 6-7 வருஷம் லைஃப் உள்ள ஷேட் நெட்டை தான் நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம். எல்லா பூச்செடிகளுமே நம்ம கட் பண்ணி வளர்க்கும் போது நிறைய பூக்கள் வரும். அதுமாதிரி பழச்செடிகளும் அதுமாதிரி தான். காய்கள் அதிகமாக வரணும்னா நம்ம கட் பண்ணி அதை ப்ரூன் பண்ணி வளர்க்கணும். ப்ரூன் பண்ணி வளர்க்கும் போது தான் நிறைய காய்கள் பழங்கள் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடியை நம்ம கட் பண்ணி விட்றோம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அந்த உரக்கலவையை போட்டோம்னாக்கா புதுசாக துளிர்கள் வந்து நிறைய பூக்கள் வரும். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் தான் செடிகளை நீண்ட நாள் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம 6 வருஷத்துக்கு முன்னாடி நடவு செய்தது. இன்னும் அதுமாதிரி நம்ம ப்ரூன் பண்ணி வளர்க்குறதுனால நிறைய பூக்கள் இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ரோஜா செடிகளை பொறுத்தளவு சில கிளைகள் காஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி செடிகள் காய்ஞ்ச கிளைகளையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாடியில் இருந்த செடிகள், அதாவது 8 அடுக்கு மல்லி, அதுமாதிரி காஷ்மீர் ரோஸு, பன்னீர் ரோஸ், எக்ஸோரா, அதை தெட்டிப்பூன்னு சொல்கிறோம்ல அந்த செடி, காகித பூச்செடி எல்லாமே நம்ம இப்போ ப்ரூன் பண்ணிட்டோம். இனி இப்போ ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கு கலவை கொடுக்கணும். அதாவது எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச மாதிரி உரக்கலவை கொடுத்தோன்னா தான் செடிங்க நல்லா துளுத்து வரும். அந்த மாதிரி எப்படி என்னென்ன உரங்கள் கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்காக நம்ம வந்து இப்போது மண்புழு உரம் எடுத்துருக்குறோம்.
மண்புழு உரம் எடுத்து வச்சுருக்கிறோம். ஒரு 50 கிலோ மண்புழு உரம் வச்சுருக்கிறோம். ஒரு 50 கிலோ தேங்காய் நார். தேங்காய் நாரில் வந்து இது கம்போஸ்ட் பண்ணது. இதில் வந்து கம்போஸ்ட்னா இதில் வந்து இந்த தேங்காய் நார் மக்கிறதுக்காக உள்ள கிருமிகளும் சேர்த்துருப்பாங்க. அதே மாதிரி அசோஸ்பெல்லம், பாஸ்போ, சூடோமோனாஸ் எல்லாமே இதில் கலந்துருப்பாங்க. அந்த மாதிரி உரமும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இது போடுறதுனால என்னென்னா, இந்த நுண்ணுயிர்களும் நமக்கு செடிகளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதில் இருக்க இந்த தென்னை நார்க்கழிவோட தன்மையினால் அந்த ஈரத்தை நல்லா அப்சர்வ் பண்ணி வைக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக தான் தெரியுது. ஆனால் இதில் கூட மாய்ச்சர் இருக்கும். நல்ல அதில் விட இது நீருக்கு நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கும். தெரியுதா உங்களுக்கு? தண்ணி இதில் இருக்கும். அது மாதிரி தன்மை உள்ள தேங்காய் நார் இது. அப்புறம் கடற்பாசி உரம். நம்ம எப்போயும் சொல்லக்கூடிய இந்த கடற்பாசி உரம், இது ஒரு ஐஎஸ்ஓ கம்பெனியோட இதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம். டிராபிக்கல் அக்ரோன்ஸுங்கிற கம்பெனி. பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல செடிகளுக்கு சத்துக்களை கொடுக்கக்கூடியது. அப்புறம் போன் மீல். போன் மீல்னால் டைரெக்டாக போன் மீல் கிடையாது இது. போன் மீலோட நிறைய கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, மற்றபடி அசோஸ்பெல்லம், பாஸ்போ எல்லாமே கலந்து அதை கம்போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா வருது. இந்த போன் மீலோட நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும். இப்போ செடிகளுக்கு நிறைய சத்துக்கள், ஒரு 24 வகையான சத்துக்கள் தேவைப்படுது. சிறிய பேரிட சத்து, நுண்ணூட்ட சத்து, நிறைய சத்துக்கள் தேவைப்படுது. ஆனால் எல்லா சத்துக்களுமே நம்ம கொடுக்கணும்னா இந்த மாதிரி உரங்களை எல்லாமே கலந்து கொடுக்கும்போது தான் கிடைக்கும். அப்புறம் வேப்ப புண்ணாக்கு. இந்த செடிகளில் வந்து பூச்சிலாம் வராமல் இருக்கிறாங்க, வேப்ப புண்ணாக்கும் கலந்துக்க போகிறோம். அதுமாரி இந்த கிருமிகள், நோய் கிருமிகள் எதுவும் பரவாமல் இருக்குது. ட்ரைகோடர்மா விரிடி சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபங்கஸ் கூட இதில் கலந்துக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் கலந்து நம்ம அப்ளை பண்ணும்போது சாயிலே நம்ம அந்த செடிகளை வளரக்கூடிய சாயிலே இந்த உரங்கள்லாம் இருக்கிறதுனால, இந்த சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நோய்கள் வராது. அதேமாதிரி பொட்டாஷ் உரம் இது. அந்த பொட்டாஷுடைய பாக்டீரியா, இந்த பொட்டாஷ் உரத்துடைய பாக்டீரியா. அப்போ அது மாதிரி வேம், அது வேர் வளர்ச்சிக்காக வேம் கொடுக்குறோம். இந்த வேம் கூட அந்த செடியோட வேரினுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்தும். ஏதோ நோய் கிருமிகள் அண்டாமல் வேகமாக வளர்கிறதுக்கு தூண்டும். அந்த வேம் கூட கலந்துக்கிறோம். அதுமாதிரி பாஸ்போ பாக்டீரியா, அந்த மணிச்சத்துங்கும்போது அது மணிச்சத்து எல்லா இடங்கள்லையும் இருந்தால் கூட அந்த சத்துக்களை வந்து செடிகள் எடுத்துக்க முடியாது. இந்த பாக்டீரியா என்ன பண்ணோன்னா, அதை செடிகள் எடுத்துக்கிற மாதிரி மாற்றி கொடுக்கும். அந்த பாக்டீரியாவும் இதில் கலந்து கொடுக்குறோம். அதுமாதிரி அசோஸ்பெல்லம். இந்த அசோஸ்பெல்லம் வந்து தழைச்சத்தை கொடுக்கக்கூடியது. அதான் அந்த யூரியா சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவும் இதில் கலந்துக்கிறோம். எல்லாமே கலந்து நம்ம இந்த செடிகளுக்கு இட போகிறோம். அதை எப்படி கலந்துடுறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மண்புழு உரத்தை கொட்டிக்கலாம். மண்புழு உரத்தை கலந்ததுக்கப்புறம் தேங்காய் நார் சொன்னோம் இல்லையா, தென்னை நார் கழிவு, அதை கம்போஸ்ட் பண்ண தென்னை நார் கழிவும் கலந்துக்கலாம். அப்புறம் கடல்பாசி உரமும் கலந்துக்கலாம். இந்த செடிகளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ கடல்பாசி உரம் நம்ம அப்ளை பண்ணலாம். அந்த 4 கிலோ கடல்பாசி உரத்தையும் கூட அதில் கலந்துக்கலாம். இது நிறைய செடிகள் வச்சு பராமரிக்கும் போது இப்போ அந்த மாதிரி டைமில் இது மாதிரி பயன்படுத்தலாம். இல்லைனா நீங்கள் தனித்தனியாக கூட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது கலந்துக்கூடிய முறைகள் எப்படிங்கிறது வேறுபடுமே ஒழிய, இந்த சத்துக்கள் நம்ம எந்த வழியிலாவது அந்த செடிகளுக்கு கொடுக்கணும். அதுதான் கான்செப்ட் நமக்கு. நீங்கள் இப்படி தான் கலந்து மொத்தமாக இவ்வளோ வாங்கி போட்டு தான் கலக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. நம்ம தேவைக்கேற்ப கலந்துக்கலாம். நான் இப்போ என்ன உரங்கள் கலக்கிறங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி சத்துக்கள் கலந்து கொடுக்கும்போது நம்ம செடிகள், இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஆரம்பிக்கும்போது பார்த்துருப்பீங்க எவ்வளோ புஷியாக, எவ்வளோ அழகாக அடர்த்தியாக இருந்ததுன்னு. அதே மாதிரி ஒரு மாதத்தில் இந்த செடிகள்லாம் தயாராகிடும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணனால செடிகள்லாம் ஒரு க்ரீனரியாக இல்லை. இந்த சத்துக்கள்லாம் கூட கிடைக்கும்போது எல்லாமே நல்ல க்ரீனரி ஆகி 1 மந்தில் அதனுடைய ரிசல்ட் நமக்கு தெரியும். எல்லா உரங்களுமே சரியான விதத்தில் நம்ம கலந்து வர்றதுக்காக இது மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த எருவை அதில் நம்ம போட்டோம்னா அதுக்கப்புறமா மண்ணை கிளறி விடணும். மண்ணை கிளறி விட்டால் தான் அந்த எரு மிக்சிங் ஆகி நம்ம தண்ணி விடும்போது கரைஞ்சி போகும். மேலட்டால போட்டோன்னா நிறைய வேஸ்ட் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக மண்ணை கிளறி விடணும். நம்ம இந்த மாடித்தோட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய உரங்கள் எல்லாமே இயற்கையான உரங்கள் தான். அதனால தான் பார்த்திங்கன்னா மண்புழு கூட இதில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால வெளியே ரொம்ப மண்புழு இல்லை. எல்லாமே ஆழமாக மழை காலத்தில் பார்த்திங்கன்னா மேலே நிறைய மண்புழுக்கள் இதில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். செடிகளுக்கு வந்து உர கலவை போட்டதுக்கப்புறம் தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கணும் நம்ம. ஏன்னா இந்த உரம்லாம் போட்டுக்கிறதுனால அது கரைஞ்சி போகணும் இல்லையா.
அதுமாரி நம்ம இந்த உரம் கலவை போட்ட அன்னைக்கு மட்டும் 2 நேரம் கூட பிடிக்கலாம். கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி 2, 3 நாளைக்கு பார்த்துக்கிட்டோன்னா, அந்த உரம் கரைஞ்சு செடிகளுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதுவரைக்கும் நம்ம எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளை பார்த்தீங்க, அதை எப்படி பராமரிக்கிறது, எப்படி உரங்கள் வைக்கிறதுங்கிற பற்றிலாம் பார்த்தீங்க. இந்த இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வீடுகளில் வச்சுருக்க செடிகளை வந்து இந்த மாதிரி பராமரிச்சோன்னா சிறப்பாக வரும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.